வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானம். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம். 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தகவல். சட்டவிரோத கடற்தொழில்களை நிறுத்தக் கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று முதல் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம். நுவரெலியா ஹேட்டனில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகம். மட்டக்களப்பு குருக்கள் மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி அகழ்வு. தொடர்வது முதன்மை செய்தி. மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56 வீத மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56 வீத மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டணங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 30 அலகுகளுக்கு கீழ் 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாவினாலும், 30 முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும், 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும், 91 முதல் 120 அலகுகளுக்கு 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. 180 அலகுகளுக்கு மேல் இந்த கட்டணத்திற்கு அதிகப்படியான கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் மின்சார கட்டணம் 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த மின்சார நுகர்வு 180 அலகுகளுக்கு குறைவாக காணப்படும் மதத்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அதே பிரிவில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு மாத்திரம் 9.6 வீத கட்டண உயர்வை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. ඔය ටික තමයි මම හිතන්නේ අපිට මූලික වශයෙන් විදුලි ගාස්තු ඉහළ දැමීම සම්බන්ධයෙන් ප්‍රකාශ කිරීමට තියෙන්නේ. நாளை காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசியல் நோக்கங்களுக்காக தன்னிச்சையான முறையில் முன்னெடுக்கப்படும் இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வித முன்னறிவித்தலும் இன்றி அரசியல் நோக்கங்களுக்காக சட்டவிரோத முறையில் மருத்துவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இதற்கான விசேட பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ள போதும் இவ்வாறானதொரு நடவடிக்கை இதற்கு முன்னர் எப்போதும் இடம்பெறவில்லை. இந்த இடமாற்றங்கள் காரணமாக நாளை காலை 8 மணி முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வேலைநிறுத்தத்தின் போதும் அவசர சிகிச்சை சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்இ ஓட்லர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நாட்டிற்கு கொண்டுவரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்இ ஓட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අද දින අපිට තවත් එක් සැකකරුවෙකු ශ්‍රී ලංකාවට ගෙන්වා ගැනීමට හැකි වුණා. நாட்டிற்கு இன்று அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்கவும் குறித்த நபர்களில் அடங்குகின்றார். இவர் கொலை, பாரிய கொள்ளை, துப்பாக்கி வைத்திருத்தல், ஆயுத கடத்தல், கள்ளப்பண புழக்கம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெறப்படவுள்ளது. சர்வதேச உறவுகள் காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியும் சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிகிறது. அவ்வாறு 13 சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட 2 சந்தேக நபர்களும் சிவப்பு அறிவித்தல் இன்றியே கொண்டுவரப்பட்டனர். தற்போது வரை 88 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. බුද්ධි නිලධාරීන් මේ සියල්ලකම එකතුවක් තමයි අද මේ සාර්ථක ලෙස මේ ප්‍රතිඵල අපට ලබා ගන්නට හැකි වී තිබුණේ. உலக சவால்களை அரசாங்கம் முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்சமயம் நாடொன்றாக நாம் பல கடுமையான அவதானமிக்க நிலைகளை எதிர்கொள்கின்றோம். மத்திய கிழக்கு போர் நமது நாட்டிற்கு வெளியே நடந்தாலும் அது நாம் நாடாக பொறுப்பேற்க விட்டாலும் இந்த போர் நிலவரம் குறித்து முன்கூட்டியே கணித்து முன்னாயத்த ஏற்பாடுகளோடு தயார் நிலையில் இருப்பது அரசாங்கத்தின் முக்கியமான கடமையாகும். 2025 ஜூன் மாதம் முதலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்கியது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். டிரம்பின் கொள்கைகளால் வெனிசுலாவுக்கும் கியூபாவுக்கும் என்ன நடந்தது என்று அரசாங்கம் ஏலவே அவதானத்தோடு இருந்து கவனித்திருந்தால் நமது நாடு இப்போது எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த விடயங்கள் தொடர்பில் அறியாமல் இருந்ததால் இன்று 220 லட்சம் மக்களே பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இவற்றை அறிந்து கணித்து முன்கூட்டிய தயார் நிலையுடன் நாட்டை வழிநடத்தி இருக்க முடியும். எதிர்க்கட்சி இவற்றை சுட்டிக்காட்டும் போது ஆளும் தரப்பு சமூக ஊடகங்கள் மூலம் மீது சேறு பூசியது. இதனையே செய்தது. 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் பொய்களும் ஏமாற்றுகளுமே வெற்றியீட்டின என்றும் அவர் தெரிவித்தார். பொய்கள் போதாக்குறைக்கு திருட்டும் கூட. அனுரஃபெயில் மக்களுக்கு கஷ்டம், பொருளாதாரம் ஆபத்தில் என்ற கருப்பொருளில் மொரட்டுவ பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுமக்களை தெளிவூட்டும் மக்கள் சந்திப்பு தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதனால் நாட்டுக்கு ஏற்படும் பெரும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள அரசாங்கம் எடுத்துள்ள மாற்று நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சரிடம் வினவிய சமயம் இதனால் நமது நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாது என்று அமைச்சர் கூறினார். ஆனால் இந்த நீரிணை மூடப்படுவதனால் எண்ணெய், உரம், எரிவாயு, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பண்டங்களை பெற்றுக்கொள்வதில் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. பொய்களும் ஆயுட்காலம் குறைவு என கூறி ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து நம்முடைய கடல் போக்குவரத்து குறித்த உடன்படிக்கைகள் காணப்படுவதாக கூறியிருந்தார். ஆனால் போர் நீர்மூழ்கி கப்பலொன்று எமது பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் வந்து தாக்குதல் நடத்தியது இந்த உடன்படிக்கைகளை மீறும் செயலாகும். இந்த விடயம் குறித்து அரசாங்கத்துக்கு சரியான புரிதல் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார். ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் வடக்கிலும் தெற்கிலும் இரு முனைகளிலும் யுத்தமும் கிளர்ச்சியும் நடந்தன. அவ்வாறே வளைகுடா போரும் காணப்பட்டன. இருந்தும் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் சென்றார். ஜனசவிய இலவச சீருடை, பாடசாலை மாணவர்களுக்கான பகல் உணவு, கம் உதாவ ஆகிய வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். வளைகுடா யுத்தம் காரணமாக குவைத்திலிருந்து நாடு திரும்பியவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து இழப்பீடுகளையும் கொடுத்தார். தற்போதைய இத்தகைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த அரசாங்கத்தால் இவற்றுக்கு சரியாக முகம் கொடுக்க முடியாது போயுள்ளன. அரசாங்கம் நிலைமைகளை கையாள முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளது.
டிட்வா சூறாவளிக்கு பின்னர் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுமாறு எதிர்க்கட்சியாக நாம் யோசனை முன்வைத்தோம். அரசாங்கம் இதனையும் நகைச்சுவையாக பார்த்து எம்மீது சேறு பூசியது. யுத்தம் நடப்பதால் இப்போது அதனை செய்ய முடியாது. அரசாங்கம் காலம் தாழ்த்தியமையே இதற்கு காரணமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். මේ රටේ ලක්ෂ 220ක් ජනතාවට ලබා දෙන්නට සමගි ජන බලවේගයේ අපි සූදානම්. முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று முதல் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோத கடத்தொழில்களை நிறுத்தக் கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று முதல் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நாளைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளுக்கு தடை விதிக்க கோரி போராட்டம் நடத்தப்படுகிறது. இந்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் இணைந்து கொண்டுள்ளார். இன்றைய தினம் போராட்ட இடத்திற்கு விரைந்த தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு கடத்தொழில் அமைச்சர் ஊடாக தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். இந்த அரசாங்கத்தில் வர மீனவ மக்கள் நிறைய அபிப்பிராயங்கள் வச்சிருந்தது, நல்ல ஆலோசனைகள் வச்சிருந்தது. ஆனால் அது எல்லாம் இன்று கவுடுபடியாக மாற்றப்படுகிறது. காரணம் என்னென்று கேட்டால், உண்மையாகவே இந்த சட்டவிரோத தொழில் கட்டுப்படுத்தாத ஒரு காரணத்தை நமது மீனவ மக்களின் வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்படுது. நாங்கள் இப்போது இன்றைய தினம் சட்டவிரோத தொழிலுக்கு எதிரான ஒரு அமைதி வழி போராட்டம் இந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து எமது ஒரு முடிவு வரும் வரை, நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அத்துடன் இந்த போராட்டத்தில் நாங்கள் முக்கிய அம்சங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது கடத்தல் திணைக்களத்துக்கு உரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். எமது சட்டவிரோத தொழிலை பிடிப்பதற்கு ஒரு முக்கிய அதிகாரியை எங்களுக்கு ஏற்றவாறு நியமிக்கப்பட வேண்டும். சட்ட விரோத தொழில் நடவடிக்கைகளை, தடை செய்யப்பட்ட தொழில் நடவடிக்கைகளை நிறுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். மிக கூடுதலான மக்கள் முல்லைத்தீவை பொறுத்தவரையில் கொக்குழாய் தொடக்கம் சுண்டிகுளம் வரையான எங்களுடைய எல்லை பரப்பில் கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் தூரமான கடல் பரப்பில் இந்த தொழிலை நிறைய பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் செய்து கொண்டு வரும் இந்த தொழிலை அவர்களுடைய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லல் பட்டு கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்ற நிலைமையைத்தான் வைக்கின்றீர்கள். தயவு செய்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில கை வைக்காமல் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்தும் மூலமா நீங்கள் சரியாக தொழில் செய்யவிட்டால் உங்களுடைய நிவாரணங்களை எங்களுடைய மக்கள் வேண்ட மாட்டார்கள். தயவு செய்து இந்த மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதோட வடக்கு கிழக்கு சார்ந்த வகையில நான் மொத்தமாக சொல்கிறேன், சட்ட விரோத தடை செய்யப்பட்ட மீன்பிடி தொழில்களை நிறுத்தி இந்த மீனவர்களை வாழ விடுங்க. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம் நடத்தப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும், நீதி கோரிய பதாதைகளை தாங்கியவாறும், பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முடிவடைந்த பின்பு எமது உறவுகள் சரணடைந்தும் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கும் இங்கு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டவர்களுக்குமாக ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பது, உண்மையை கண்டறியப்பட வேண்டும், நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாக இன்று வரை சர்வதேசத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் இந்த கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை என்ன செய்வார்கள் என்று கேட்க முடியாதவர்கள் எப்படி எங்களுக்கு நீதி வழங்குவார்கள்? எனவே அவர் தன்னுடைய ராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார். எனவேதான் நாம் கேட்கின்றோம், சர்வதேசமே தலையிட்டு இந்த செம்மணி எத்தனை மனித புதைகுழிகள் இன்று இந்த வடக்கு கிழக்கிலே தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து புதைகுழிகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே தற்போது செம்மணி மனித புதைகுழி மட்டும் ஒரு பேச்சு வார்த்தையிலே இருக்கின்றது. எனவே அந்த புதைகுழிகளில் நாம் கேட்கவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைகுழிகளில் இருப்பவர்கள் யார், அவர்களுக்கு யார் என்ன செய்தார்கள், எப்படி தாக்கப்பட்டது என்பதைதான் இந்த சர்வதேசம் தலையிட்டு அவர்களுக்கான சரியான மரபணு
சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். யுத்த முடிவடை 16-17 வருடம் ஆகி எங்களுக்கான நீதி எதுவுமே கிடைக்கவில்லை. எத்தனை உறவுகளினோடு நீதிக்கு போராடி மண்ணோட மண்ணாக மாண்டு மடிஞ்சு இருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய ஆத்மாக்கள் யாரையும் சாந்தி அடையவில்லை. எத்தனை உறவுகள் இன்று கை இழந்து கால் இழந்து கண் பார்வை இழந்து மூளையில் முடக்கி கொண்டு இருக்கிறார். என்ன பிள்ளை இன்றைக்கு வருவாவோ நாளைக்கு வருவாவோ என்ற எதிர்பார்ப்போட இருக்கிறான். ஆனா சர்வதேசம் பொய்யான கபடி நாடகத்தை வேஷம் போட்டு நடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ உள்ளங்கள் இன்றைக்கு தாயை தேடி தேடி அலைகின்றார்கள், கணவனை தேடி அலைகின்றார்கள், தன் மனைவியை தேடி அலைகின்றாள், தாத்தா பாட்டி எங்கே என்று தேடி அலைகின்றார். நாங்க அடுத்தவர்கள்ட்ட பிள்ளையை நாங்க கேட்கவில்லை. நாங்கள் 10 மாதம் சுமந்த பிள்ளையைத்தான் நாங்க கேட்டு வாதாடி நிற்கின்றோம். இது வருவானா நாளை வருவானா இந்த தாய் ஒவ்வொரு முறையும் ஒரு ஏக்கத்தான கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கண்ணீர் வந்து நல்ல கண்ணீர் இல்ல, ஒவ்வொரு துளி கண்ணீரும் சாபமான கண்ணீர் தான் போய் சேர வேண்டும். யார் யார் கையில ஒப்படைச்சார்களோ அவர்களை எங்க கொண்டு செலுத்தினாரோ, யார் கையில வாங்கினார்களோ அவர்களுக்கு இந்த சாபம் போய் சேர வேண்டும். சர்வதாசமாகிய எங்களை மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள். சர்வதாசம் கண்ணை மூடாதே, கண்ணை திறந்து பார், எங்களுக்கு கால நீடிப்பான், அது தேவையில்லை. இந்த வருடம் எங்களுக்கான தீர்வு வழங்க வேண்டும். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை நிகழ்வு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் டி குணசேகர போலீஸ் பரிசோதனையை முன்னெடுத்தார். போலீசாரின் சீருடை மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் அரசு வாகனங்கள், போலீசாரின் பயன்பாட்டில் உள்ள அரசு சொத்துக்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரி அதிபர் ரா பாஸ்கரின் பிரியாவிடை நிகழ்வு இன்று இடம்பெற்றது. 2018 ஆண்டு தொடக்கம் 2026 ஆண்டு வரை மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் அதிபராக பணியாற்றி 2026/4/1 ஓய்வு பெற்று செல்லும் அதிபர் ராசதுரை பாஸ்கரின் பிரியாவிடை நிகழ்வு இன்று கல்லூரியில் இடம்பெற்றது. ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்லூரி பழைய மாணவர்கள், கல்லூரி அபிவிருத்தி சங்கம், கல்விசாரா ஊழியர்கள், கல்லூரி சமூகத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. கல்லூரி பிரதி அதிபர்களான எஸ் சதீஷ்குமார் மற்றும் மாலினி நடராஜா ஆகியோரின் தலைமை நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டன. 37 ஆண்டுகள் கல்வி சேவையில் பணியாற்றி ஓய்வு பெற்று செல்லும் அதிபர் இரா பாஸ்கர் அவர்களை பாராட்டி பரிசுகள், நினைவுச் சின்னங்கள் என்பவற்றை ஆசிரியர்கள், மாணவர்கள் வழங்கினர். புனித மிக்கேல் கல்லூரி மற்றும் முனைத்தீவு சக்தி வித்தியாலய மாணவனான ராசதுரை பாஸ்கர் 1989 ஆண்டு ஆசிரியர் நியமனம் பெற்று மண்டூர் மகா வித்தியாலயத்தில் பணியாற்றி தொடர்ந்து 1992-94 காலப்பகுதியில் மட்டக்களப்பு அரசினர் ஆசிரியர் கலாசாலையில் கணித பாடத்தில் விசேட பயிற்சி பெற்று கணித பாட ஆசிரியராக மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியில் பணியாற்ற தொடங்கினார். 2000 ஆண்டு தேசிய கல்வி நிர்வாகத்தில் கல்விமானி சிறப்பு பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட அவர் மட்டக்களப்பு அரசினர் ஆசிரியர் கலாசாலையில் கணிதம் மற்றும் கல்வி அளவீடும் மதிப்பீடும் பாடத்திற்கான இணைப்பு விரிவுரையாளராக 2006-2015 ஆண்டு வரை கடமையாற்றி இலங்கை அதிபர் சேவை போட்டி பரீட்சையில் சித்தி பெற்றதுடன் 2012 ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி முதுமாடி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். 2015 ஆண்டு மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியில் பிரதி அதிபராக நியமிக்கப்பட்டார். 2018 ஆண்டு இலங்கை அதிபர் சேவை தரம் 1ற்கு பதவி உயர்வு பெற்று சிறந்த ஆளுமையும் முகாமைத்துவ திறமையும் உடைய அதிபராக ஆர் பாஸ்கர் கல்லூரியின் நிரந்தர அதிபராக 2018 ஆண்டு நியமிக்கப்பட்டார். 2018 ஆண்டு தொடக்கம் 2026 ஆண்டு வரை மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் அதிபராக பணியாற்றிய இவர் 2026/4/1 பதவியிலிருந்து ஓய்வு பெற்று செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை உப்பூரல் கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 மீன்பிடி உபகரணங்களுடன் நேற்றிரவு சர்தாபுர விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை உப்பூரல் கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 மீன்பிடி உபகரணங்களுடன் நேற்றிரவு சர்தாபுர விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீன்பிடி விதிமுறைகளை மீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் சந்தேக நபர்களிடமிருந்து 32 சிலிண்டர்கள், படகுகள்,
மீன்கள், கடல் அட்டைகள், மீன்பிடி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ளனர். மன்னாரின் பங்காலை கடற்பகுதியில் கடற்படை மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இரவு நேர சுழியோடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 4 சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த நடவடிக்கையில் 349 கடல் அட்டைகளும் சுழியோடி உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் வங்காளி பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 26 முதல் 40 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்களை கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் சுழியோடி உபகரணங்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தில் தொழில் முனைவோருக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. மத்திய மாகாணத்தில் உள்ள தொழில் முனைவோருக்கான விருது விழா கண்டியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தலைமையில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS சபயகோன் முன்னிலையில் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திணைக்களம், மாத்தளை மாவட்ட வர்த்தக தொழில் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்நிகழ்வில் மத்திய மாகாணத்தில் உள்ள சிறு, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான தொழில் துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200 தொழில் முனைவோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பிரதியமைச்சர் கமகதர திசநாயக்க, பேராசிரியர் தெரன்ஸ் மதுஜித், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். அர்ஜுனாவிற்கு எதிராக பதுளை பசறையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மலிக மக்களை தரக்குறைவாக பேசிய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக மலேக ஊழியர் சங்கத்தினரால் பசறை நகரில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பசறை போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான வழியில் நடைபவனியாக பசறை பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மலேக மக்களை இழிவாக பேசிய அர்ஜுனாவை கைது செய், அர்ஜுனா பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அமைதி வழி எதிர்ப்பு போராட்டத்தில் மலேக ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கண்மணி சிவனேசன், சிவில் அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா ஹேட்டனில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பகுதிகளுக்கு பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. நுவர்லியா மாவட்டம் ஹேட்டன் நகரசபைக்குட்பட்ட ஹேட்டன் நகரம், அதனை அண்டிய பகுதியில் தொடர்ச்சியாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் 5 நாட்களுக்கு பின்னர் பவுசர்கள் மூலம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பகுதிகளுக்கு நீர் விநியோகிக்கப்பட்டது. ஹேட்டன் டிகோயா நகரசபை தலைவர் அசோக கருணாரத்ன தலைமையில் இந்த விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஹேட்டன் பிரதேசத்தில் காமினிபுர பகுதி மக்களே குடிநீரின்றி தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கான குடிநீர் விநியோகம் பவுசர்கள் மூலம் வழங்கப்பட்டது. ஹேட்டன் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஹேட்டன் நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபைக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்த நிலையில் ஹேட்டன் டிகோயா நகரசபை, ஹேட்டன் நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். தொடர்ந்து மலையகத்தில் நிலவும் கடுமையான வெப்பம், வறட்சியான காலநிலை, காட்டுத்தீ பரவும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக குடிநீருக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை உருவாகலாம் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் தினசரி சில மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். රටපුරා ඇති වෙලා තිබෙන වියලි කාලගුණයත් එක්ක නියං සහිත තත්ත්වයත් එක්ක
தற்போது சபை அவ்வாறான நீர்வெட்டு எதையும் அமுல்படுத்தப்படவில்லை. எனினும் நிலவும் காலநிலை நீடித்தால் வரும் நாட்களில் நாள் முழுவதும் தடையின்றி நீர் வழங்குவது கடினமாக அமையும். அம்பத்தலை உள்ளிட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தி திறனில் இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனாலும் உயர்ந்த பகுதிகளில் வசிப்போருக்கு குறைந்த அழுத்தத்திலேயே நீர் கிடைத்து வருகின்றது. எதிர்வரும் காலங்களில் மழையை எதிர்பார்ப்பதாகவும் அதுவரை தற்போதுள்ள நீர் கொள்வனவை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குறைந்த அழுத்தத்தில் நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ඒට අමතරව අපේ සියලුම කාර්යාලවලට මේ දැනුම් දීම කරන්න පුළුවන් මොනවා හරි බිඳ වැටීමක් තිබෙනවා නම් ගැටලුවක් තියෙනවා නම් ඒ සම්බන්ධයෙන් දැනුම් දෙන්න පුළුවන්. நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தற்போது நீர் விநியோகம் சீரான முறையில் இடம்பெற்று வந்தாலும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக மேல் மாகாணத்தின் சில பகுதிகளில் நீர் விநியோக நடவடிக்கையில் பிரச்சினைகள் காணப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மத்திய மாகாணம் மற்றும் 9 மாகாணங்களுக்கும் உரிய நீர் விநியோகம் 24 மணித்தியாலமும் செய்யப்பட்டு வருகின்றது. இதில் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த காலநிலை மாற்றத்தினால் சில இடங்களுக்கு நீர் செல்வது குறைவாக இருக்கின்றது. நாங்கள் எங்களது நீர்நிலைகளில் இருந்து நீர்களை எடுத்து 1.2 மில்லியன் மீட்டர் கியூப் நீரினை நாங்கள் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனை சிறப்பான முறையில் 24 மணித்தியாலமும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சில இடங்களுக்கு ப்ரெஷர் குறைவாக இருக்கின்றது. இதனை நிவர்த்தி செய்யும் முகமாக நாங்கள் பவுச சப்ளைனூடாகவும் செல்கின்றோம். இந்த காலநிலை மாற்றத்தினால் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் பவுச சப்ளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். இதைவிட நாங்கள் மற்றும் நிலத்தடி நீரினையும் பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். வெறும் 3 வாரங்களுக்கு இந்த பிரச்சனை மிகவும் உக்கிரமாக இருக்கும். அதனால் பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாவனைகளை மிகவும் குறைந்த அளவில் பாவிக்குமாறும் மிகவும் சிக்கனமாக பாவிக்குமாறும் நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதனை நீங்கள் செய்வதனூடாக எங்களது விடயங்களை இலகுவாக நடத்துவதற்கு உரியதாக இருக்கும். மற்றும் லபுகம கலட்டுவாவ மற்றும் அம்பத்தல பிளான்ட்டுகளிலிருந்து நீரினை எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொடுக்கின்றோம். ஆகவே நீங்கள் வருங்காலத்தில் இதனை பயன்படுத்துவதை மிகவும் சிக்கனமாக பாவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவி விலகியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து சரத் கனேகொட ராஜினாமா செய்துள்ளார். மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் நிதியமைச்சின் செயலாளரால் புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை AKDD டிமல் அரந்தன பதில் தலைவராக பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் கேட்டரிங் நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையிலிருந்து பணிப்பாளர் ரோஹன் குணத்திலகவும் விலகியுள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் கூலுக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரட்னஜீவன் கூலுக்கு எதிராக சட்டத்திரணி குமாரவடிவேல் குருபரன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2024 மார்ச் 28 கொழும்பு டெலிகிராப் பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்த ரட்னஜீவன் கோல் போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரிக்கும் சட்டத்திறனிகளை காப்பாற்றும் நோக்கில் குருவரன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் குழுவினர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து குறித்த சட்டத்திறனிகளை காப்பாற்றி விடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் என குறிப்பிட்டிருந்தார். அந்த கட்டுரையை அடியொற்றி அதன் பின்னர் பல்வேறு செய்திகளும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அச்செய்தியானது தமது தொழிலையும் தமது தொழில்சார் நேர்மையையும் சவாலுக்கு உட்படுத்தும் நோக்கிலும் தமது தொழிலுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்வைக்கப்பட்ட அவதூறான குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் இந்த வழக்கை முன்னெடுத்தார். தமது சட்டத்திறனிகளான பெனார்சி பிரதீபன் மற்றும் தினேஷ் ஆகியோர் ஊடாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை அவதூறு வழக்கை பதிவு செய்துள்ளார். ரட்னஜீவன் கூலுடைய அக்கூற்றுக்கள் அவதூறானவை எனவும் தமக்கு இதன் மூலம் ஏற்பட்ட இழப்பீடாக 100 கோடி ரூபாவை அவர் செலுத்த வேண்டும் என கோரியும் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு குருக்கள் மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை அகழ்வு செய்யும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. மனித புதைகுழி தொடர்பான வழக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 2014ஆம் ஆண்டு வழக்கு இடைநிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் வழக்கு விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு மனித புதைகுழி தொடர்பான பிரதேசம் அகழ்விற்கான கட்டளை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த மார்ச் 9ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது இன்றைய தினம் குறித்த பகுதியை அகழ்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் மனித புதைகுழி அமைந்துள்ள பிரதேசம் என சந்தேகிக்கப்படும் பகுதியில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டு திரும்பிய 167 ஹஜ் யாத்ரிகர்களிடம் குருமார்கள் பிரதேசத்தில் வைத்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் கடத்தி காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த மனித புதைகுழி பகுதி அகலப்படுகின்றது. அகழ்வின் போது களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன், வழக்கின் சட்டத்தரணிகள், போலீஸ் அதிகாரிகள், களுவாஞ்சிக்குடி போலீசார், மட்டக்களப்பு போலீஸ் குற்றத்தடவியல் பிரிவு, அகழ்வாராய்ச்சி திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகத்தினர், பாதுகாப்பு பிரிவினர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் குறித்த பிரதேசத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். முதற்கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்கும் முகமாக ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசம் 5 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் ஆழத்திலும் அகலப்பட்டு 5 அல்லது 7 நாட்களுக்கு ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆய்வுப் பணிகளுக்காக தடயவியல், மானுடவியல் விசேட நிபுணர்களான சட்ட வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் தரங்க டி சில்வா, வைத்தியர் சே பிரணவன், வைத்தியர் கே ஏ கிரியுள்ள தலைமையிலான 11 பேர் அடங்கிய குழுவினரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபை உத்தியோகத்தர்களும் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இன்னும் சில பகுதிகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இது முதலில் எல்லோரும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த குறிப்பிட்ட இடம் தெரிவு செய்யப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீண்ட காலங்கள் தாழ்த்தி போனாலும் கூட அதற்கான நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அங்கே அவர்கள் காத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் குரல்கள் இயக்கம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் சட்டத்தரணிகளாக அவர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். துரிதமாக இந்த நடவடிக்கைகளை எல்லோரும் ஒத்துழைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேச சபையைச் சேர்ந்த தவிசாளர் அவர்களும் அவருடைய பிரதேச சபையும் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னாரில் போத்தலில் அடைக்கப்பட்ட கல்லில் பல்லி மீட்கப்பட்டது. மன்னாரில் போத்தலில் அடைக்கப்பட்ட கல்லில் பல்லி காணப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னாரில் உள்ள போத்தல் கள் விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று இரவு கொள்வனவு செய்யப்பட்ட கள்ளு போத்தலில் உயிரிழந்த பல்லி காணப்பட்டது. அதனையடுத்து குறித்த விடயம் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. திருகோணமலை மூதூர் 64ஆம் கட்டை சதா சகாய மாதா முன்பள்ளியின் ஏற்பாட்டில் தேசிய நேர்மை வார நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை மூதூர் 64ஆம் கட்டை சதா சகாய மாதா முன்பள்ளியின் ஏற்பாட்டில் தேசிய நேர்மை வார நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. இதன்போது நேர்மையை கடைபிடித்தல் தொடர்பான ஸ்லோகங்களை ஏந்தியவாறு மாணவர்களும் பெற்றோர்களும் விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்தனர். முன்பள்ளியிலிருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு பேரணி வீதிகளில் பயணித்து மீண்டும் முன்பள்ளியை சென்றடைந்தது. நுவரெலியா கொட்டகலை சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் 30வது ஆண்டு நிறைவில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை சாரதிகள் நலன்புரி சங்கத்தின் 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று கொட்டகலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. சாரதிகள் சங்கத்தின் தலைவர் மயில் வாகனம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு பிரதிநிதியாக கொட்டகலை பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் கலந்து கொண்டார். இந்நிகழ்வின் சங்கத்தின் செயலாளர் ரகு, பொருளாளர் அஜயரட்னம், உறுப்பினர்கள், பிரதேச உபதவிசாளர் வியாக்குளம் மேரி, இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள், போலீஸ் நிலைய அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள் உட்பட பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு சமூக பணிகளில் இச்சங்கம் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகள் ஏற்பட்டு பெரியதாகியதன் பின்னரே அரசாங்கம் அதற்கான தீர்வை தேடி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மக்களுடைய வாழ்க்கை நடை, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கும் தமிழ் மக்களும் கொழும்பிலே வாழுகின்ற அப்பாவி முஸ்லிம் மக்களும் அவருடைய வருமான நிலைகள் எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. இருந்ததை விட ஆழமான அதிகமான வாழ்க்கை செலவும் வருமானம் கிடைக்கக்கூடிய தருவாய்கள் மூடப்பட்டும் இருக்குது. ஆகையினாலே இது எங்களுக்கு தெரியும், சர்வதேசத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தினால் அணக்கத்தினால் இதில் ஏற்பட்ட விடயம் என்று. ஆனால் புத்திகூர்மையான புத்திசீலியான ஒரு தலைமைத்துவத்தின் பொறுப்பு என்னவெனில் வருமுன்னே அணை கட்டுவது. வந்த பிறகு ஐயோ அப்போ ஒன்று சத்தம் வைக்கிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பார்க்கும்போது பிரச்சனைகள் உருவாகி பிரச்சனைகள் வெடித்த பிறகுதான் அவர்கள் அதுக்கான தீர்வுகளை தேர்கின்றார். ஆகையினாலே இன்றைக்கு எனக்கு சொல்ல வேண்டியது, எனக்கு இன்னும் அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி மேல் நம்பிக்கை உள்ளது. ஆனால் அவர் சுற்றியுள்ள ஏனைய அமைச்சர்கள், ஏனைய நண்பர்கள், ஏனைய NPP மந்திரிகள் அவரை சரியாக வழிநடத்துவதற்கான ஆலோசனை கொடுக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த அரசாங்கம் சொன்ன விடயங்களில் 90% அவர்கள் இப்போதைக்கு முறியடித்திருக்கிறார்கள். சொகுசு வாகனங்கள், தங்களுக்கு தேவையான விடயங்கள், மின்சார குறைப்பது, மின்சார கட்டணத்தை 130 குறைப்பது, 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் தருவது, அது எல்லாமே இன்றைக்கு ஒரு பகல் கண்ட கனவாக இருக்கிறது. ஆகையினாலே என்னுடைய வேண்டுகோள், திரு அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இன்னும் காலம் தாமதிக்காமல் அவரை சுற்றி உலக பிரச்சனைகளை அறியக்கூடிய, அந்த பிரச்சனைகளுக்கான தொலைநோக்குடன் தூரநோக்குடன் பதில் தேடக்கூடிய ஒரு குழுவை அமைத்து, அந்த குழு அவருடைய கட்சியாக இருக்க தேவையில்லை. ஒரு சர்வ கட்சியின் மாநாடு நான் சொல்ல வரவில்லை, ஆனால் சர்வகட்சி புத்திமான்களை அவர் கூடலாம். ஹேரியர் அம்புக்குவல முன்னெடுத்த மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ விநியோக கொள்வனவு நடவடிக்கைகள் குறித்து தடயவியல் கணக்காய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹேரியர் அம்புக்குவல சுகாதார அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ விநியோக கொள்வனவு நடவடிக்கைகள் குறித்து தடயவியல் கணக்காய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசாங்க கணக்காய்வாளர் நாயகத்தினால் குறித்த தடயவியல் கணக்காய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றக்கு அறிவித்தார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவிப்பை விடுத்தார். டிட்வா சூறாவளியின் பாதிப்புகளை சீர் செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்பட உள்ளன. சிக்கலான உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்யும் பணிகளை துரிதப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது மாவட்ட செயலகங்கள் ஊடாக வழங்கப்பட உள்ள கொடுப்பனவுகள் மற்றும் பாதுகாப்பு முகாம்கள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய சுருக்கமான அறிக்கையை ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமான பிரபாத் சந்திரகீர்த்தி பிரதமரிடம் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையற்ற மலையக தமிழ் மக்களின் கோரிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுடன் இணைந்து கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பது குறித்து ஆராயப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் விளைந்த சேதங்களை சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய குழுக்களினதும் உபகுழுக்களினதும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 20,000 புதிய வீடுகளை நிர்மாணிக்கவும் பகுதியளவில் சேதமடைந்த 1,15,000 வீடுகளை புனரமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு தகுந்த காணியை கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்கத்தால் 5 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டதுடன் பிரதான நகரப் பகுதிகளில் பொது வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதுலால் போகவத்த தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சமூகத்தினர், குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள் மற்றும் விசேட தேவையுடையோரின் உடல் உள மற்றும் சமூக நலன்கள் குறித்து சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் விசேட குழுக்கள் ஊடாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கும் போது மக்களுக்கு மிகவும் பொருத்தமான நகர்ப்புற பொது வசதிகளை கொண்ட
பகுதிகளில் வீடுகளை கட்டுவதன் அவசியத்தையும் மீண்டும் அனர்த்தங்கள் ஏற்படாத பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்வதன் தேவையையும் பொதுமக்களுடன் தொடர்ச்சியாக தொடர்புகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல் குமுதுலால் போகவத்த, பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் KC தர்மதிலக, சிவில் சமூக பிரதிநிதிகளான ரோஹண ஹெட்டியாராச்சி, கௌதமன் பாலவன் உட்பட 33 சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.